ஹாய் மக்களே, கேரம் அப்படிங்கிறது நம்ம சின்ன பிள்ளைல நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய பர்த்டே கிஃப்டா கொடுக்கிற ஒரு போர்ட் கேம். பட் அத கெரியரா எடுத்து அதுல பர்சியூ பண்ணி அதுல வேர்ல்டு கப் வரைக்கும் போய் வேர்ல்டு கப்ல வின் பண்றதுங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? பிகாஸ் நாம அதை ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு இருக்கோம். அதை ஒரு கெரியரா எடுத்து அதை பர்சியூ பண்ணி அதுல சக்சஸ் ஆகிறவங்களோட ஸ்டோரி எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு. 7th கேரம் வேர்ல்டு கப் ஈவென்ட் 2025 இந்த டிசம்பர்ல 4 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிச்சு. எல்லா கேட்டகரியிலும் இந்தியா பயங்கர டாமினேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. இந்த 2025 வேர்ல்டு கப் கோஸ் டு இந்தியானே சொல்லிடலாம். மென்ஸா இருக்கட்டும், உமன்ஸா இருக்கட்டும், அதுல சிங்கிள்ஸா இருக்கட்டும், டபுள்ஸா இருக்கட்டும், இல்ல மிக்சடு ஈவெண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்விஸ் லீகா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம இந்தியா தான் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா எவ்வளவு ஹாப்பியா நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லையா? மால்தீவ்ஸ்ல 17 கண்ட்ரி 150 பிளேயர்ஸுக்கு 12 பிளேயர்ஸ் இந்தியால இருந்து போயிருக்காங்க. அதுல 5 பிளேயர் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்கன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் நம்ம காசிமேட்ல இருந்து 2 கேர்ள்ஸ் போயிருக்காங்க, கீர்த்தனா அண்ட் கசிமா. இவங்க 2 பேரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். கீர்த்தனா லோகநாதன்ங்கிற பொண்ணு சிங்கிள்ஸும் சரி, டபுள்ஸும் சரி, டீம் ஈவெண்ட்ஸும் சரி, 3லயுமே கோல்டு அடிச்சிருக்காங்க. ஹசிமா இவங்களை பத்தி நான் சொல்லவே தேவை கிடையாது. யங்கஸ்ட் பிளேயர் டு வின் வேர்ல்டு கப்ன்ற ஒரு டைட்டிலையும் அவங்க தான் வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் 2024 அந்த ஒரு டைட்டில் அடிச்சாங்க. இந்த 2025 அவங்களுக்கு சிங்கிள்ஸ் பிரான்ஸ் மெடல் கிடைச்சாலும் டீம் ஈவெண்ட்ஸ்ல கோல்டும் டபுள்ஸ்ல சில்வரும் அடிச்சிருக்காங்க. சித்ரா அப்படிங்கிற தமிழ்நாட்டு பொண்ணும் கோல்டும் சில்வரும் டீம் ஈவெண்ட்ஸ்லயும் டபுள்ஸ்லயும் அடிச்சிருக்காங்க. அதுல ஸ்விஸ் லீக்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது மிக்ஸ்டா எல்லாருமே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க. அதுல நாம தமிழ்நாட்டு பையன் அப்துல் ஆசிப் கோல்டு மெடல் அடிச்சிருக்கா. இப்படி நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, இந்தியா பிளேயர்ஸும் கோல்டு அடிச்சு கலக்கிட்டு இருந்திருக்காங்க. டோட்டலா விளையாண்ட அந்த 12 பிளேயர்ஸ்க்கும் வேர்ல்டு சாம்பியன்ஸுக்கும் என்னுடைய பிக் 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 சல்யூட். நாம பொழுதுபோக்கா பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட லைஃப மாத்திக்கிட்டு இருக்குன்றது இந்த கேரம் போர்டு வின்னர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய விக்டரி எல்லாம் கண்டிப்பா நம்ம லைம் லைட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுக்கான பிரைசஸும் இவங்களுக்கான சலுகைகளும் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டேன். தேங்க்யூ.